வெல்கம் டு கம்பார் எக்ஸ்பிடிஷன் 1008 சாயில் ப்ராஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ஆலயம் ஸ்ரீ வீர முன்னீஸ்வரர் ஆலயம் பத்துக்காரங் கம்பாரில் இருக்கின்ற 568வது ஆலயமாக இங்கேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் பிறருக்கு தெரியாத எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது திரு ஜெகா தான் சொல்லியிருந்தார். இந்த ஆலயத்தை எல்லாத்தையும் ரீகீப் பண்ணி வச்சுருக்கோம், இந்த ஆலயத்துலேருந்து எடுக்கணும்னு நினச்சோம், அதனால தான் அனுமதி கேட்டு வரப்போ கோயிலுக்காரங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இந்த ஆலயத்துக்குலாம் வருவீங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன ஆலயம், எப்படி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே மனக்குழப்பத்தில் இருந்தாங்க. பட் அவ்வளோ சந்தோஷத்தோடு எங்களுக்கு ஒரு பொடி மண் எடுக்க கொடுக்கும்போது அந்த ஐயாவே மண் எடுத்து கொடுத்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த வேலையில் அவங்களோட ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே போன்ற ஆலயங்கள் கம்பாரில் பல ஆலயங்கள் இருக்கான், அம்மன் ஆலயம் சேர்த்து. இந்த எக்ஸ்பெடிஷனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க 569வது ஆலயம் ஸ்ரீ சங்கிலி கருப்பர் ஆலயம். 18ஆம் படி கருப்பர் என்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண்ணை எடுக்க வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆலயத்தோட நிர்வாகம் தான் இந்த ஆலயத்தையே நிர்வகிக்கிறாங்க. இந்த ஆலயத்தோட ஸ்தல வரிச்ச மரத்துலேருந்து ஒரு படி மண் எடுத்திருந்தேன். இந்த ஆலயத்தில் இருக்கிற சக்தி சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த நான் இந்த இதில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ உன்னதமாக இருந்தார். அவர்கிட்ட பேசுகிற மாரி எனக்கு உணர்வு இருந்துச்சு. அவர் பாதுகாக்கிறாரு, இந்த எல்லையே பாதுகாக்கிறாருன்னு அந்த உணர்வும் எனக்கு இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த எல்லையிலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு நானும் ஜெகா அண்ணனும் புறப்பட்டோம். அடுத்தது 570வது ஆலயமாக பத்துக்காரங் கம்பாரில் இருக்கின்ற ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் தற்பொழுது ஒரு பெரிய காம்பவுண்டில் ரீலொகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஆலயம் ஒரு மலையை எதிர்நோக்கி பார்க்குற மாதிரியே தான் ஒரு விஷுவல் இருந்துச்சு. இந்த ஆலயத்தில் பெரிய சக்தி என்பது முன்னீஸ்வரர் இருந்தால் கூட, பட் காளியம்மனோட சக்தியை சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்களோட வேவ் லென்த்தை அந்த இடத்துல பார்க்க முடிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. 571வது ஆலயமாக ஸ்ரீ ராமர் ஆலயம் கம்போங் அப்துல்லா கம்பாரில் இருக்கின்ற இந்த ராமர் ஆலயத்துக்கிட்டேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருந்தேன். கோவில்காரங்களும் அனுமதி கொடுத்துருந்தாங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க, எந்த பகுதியில் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த ராமர் ஆலயமே உங்களுக்கு ஆலயம் சொல்லியிருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ராமர் ஆலயத்துக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விசேஷ காலகட்டங்கள் இருக்கான். அதுவும் அந்த அழகான போர்ட்டில் எழுதி வச்சுருக்காங்க, எந்தெந்த டைமிங்கில் வரணும், எந்தெந்த டைமிங்கில் நட திறக்கப்படும், இதெல்லாமே டீட்டெயிலிங் பண்ணி வச்சுருந்தாங்க. இது போன்ற செயல்கள் பல ஆலயங்கள் செஞ்சே ஆகணும். காரணம் சில பேர் லேட்டாகவும் ஆலயம் திறக்கிறாங்க, சில பேர் வெள்ளனையாக மூடிட்டும் போயிடுறாங்க. ஸோ அதனால் ஆலயத்துக்கு வரும்போது நம்மளுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதையும் நீங்கள் செய்யுங்க. கூகுளில் நீங்கள் தயவுசெய்து அப்டேட் பண்ணுங்கள், உங்கள் ஆலயம் எங்கே இருக்குது, என்னென்ன செய்கிறீங்க, என்னென்ன பூஜைகள் இருக்குன்னு. இது போன்ற செயல்களை செய்யும் போது நம்ம பக்தருக்கும் நம்ம கோவிலுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன் இன்னும் இறுக்கமாக இருக்க போகுது. அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம கம்பாரில் எந்தெந்த ஆலயத்தை மண் எடுக்க போகிறோன்னு செக் அவுட் பண்ணுங்கள்.